26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:18 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:01 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விஷாகம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில்தான் சஞ்சாரம் செய்கிறார். 3 நாட்களாக சந்திரன் 2ஆம் இடத்தில்தான் சஞ்சாரம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப விஷயங்களை பேசுவதற்கு ஒரு அற்புதமான நாள். இது நாள் வரையில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு நல்ல தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் பல போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று உங்களுக்கு செலவுகள் குறையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் சுப காரியங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவதற்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தருணமாக அமைகிறது. இன்று சுப முகூர்த்த நாளாக இருப்பதனால் பல திருமணங்களில் அல்லது நிச்சயதார்த்தம் இது போன்ற சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்வது ஒரு மன நிறைவை கொடுக்கும். ராசியில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் இன்று உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சின்ன சின்ன உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இன்று சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் கலந்த இந்த நல்ல நாளில் சிவ ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன குமுறல்கள், மன குழப்பங்கள் மற்றும் குடும்ப சண்டைகள் ஓயும். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை அவ்வப்போது வந்து போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று வரவேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் உறவினர்களிடத்தில் பேசி வசூல் செய்து கொள்ளலாம். மிதுன ராசியில் இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல காலமாக இருந்து வந்த குடும்பத்தில் தாய் தந்தை பிரிவினை மற்றும் பெற்றோர்களை பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூப்பரான டே அப்படின்னு சொல்லலாம். சண்டே ஒரு நல்ல மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றமும், பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனமாற்றம் இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம். இன்று கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகை மனதிற்கு திருப்தியை தரும். பல சொந்தங்களை இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒருவித குடும்ப சண்டைகள், சொத்து தகராறுகள் மற்றும் பணப்பட்டுவாடா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானால் இன்று நன்மைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. சுக்கிரன் கேது ராசியில் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் லாபத்தில் அமைந்திருப்பதும் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவிற்கு வரலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்தாலும் அது சின்ன சின்ன விஷயங்களாகவே அமைகிறது. அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இன்று
சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த திதிகளில் சிவன் அடியார்களுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஒரு நல்ல மறக்க முடியாத நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதில் ஒரு சில நபர்களை நாம் இன்று சந்திக்கலாம். இந்த சந்திப்பு உங்களினுடைய வியாபாரத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதாகவே அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். இன்று கன்னியாராசிக்காரர்கள் நவக்கிரக வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் மறையும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களால் லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்திலிருந்து வந்த ஒரு வேற்றுமை மாறும். குடும்பத்தில் இன்று வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இன்று அதற்கான ஆவணங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் சரியாகும். இருந்த போதிலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடத்திலும் தந்தையிடத்திலேயும் கருத்து வேறுபாடுகளும் சில மன போராட்டங்களும் வந்து போகலாம். இன்று சுப காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த உற்றார் உறவினர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து மற்றும் இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கும் உணவளிக்கலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல வகையான குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தீரும். வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பேசலாம். இது உங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடியதாகவே மாற்றும். மகர ராசி நேயர்களுக்கு காலை வேளை இன்று உங்களுக்கு மிகவும் உகந்தது. உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். மருத்துவ செலவுகள் குறைவதனால் இன்று உங்களுக்கு மனதில் நல்ல ஆறுதலும் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் இருப்பது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஆலய பணிகளில் ஈடுபாடும் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். சிவராத்திரியான இன்று சிவபெருமானை வணங்கி மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அனுகூலமாக அமைகிறார். இன்றைய நாளில் சுப செய்திகளும் சுப காரியத்தில் உங்கள் பங்கும் பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி
விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.